இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. 30வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம், நீ பயப்படாதே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே, நீ கலங்காதே. ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உங்களை பயமுறுத்தி கொண்டே இருக்கலாம், உங்களை கலங்க வைத்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் நீ பயப்படாதே கலங்காதே என்று உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். கண்பான தேவ பிள்ளையே, பயம் உங்களை துரத்தி கொண்டே இருக்கிறதா? பயம் உங்களை அழ வைத்து கொண்டிருக்கிறதா? பயம் உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிறதா? அல்லது கலக்கத்தின் நிமித்தம் உங்க வாழ்க்கையே நொந்து போய் இருக்கிறதா? இனி நான் என்ன செய்வேன்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த கலக்கம்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த பயம்? எத்தனை நாட்கள் தான் நான் கலங்கி கொண்டிருப்பேன், பயந்து போய் இருப்பேன், இதற்கு ஒரு முடிவு உண்டாகாதா என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ கலங்காத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை பலப்படுத்துகிற தெய்வம், உங்களுடைய பயத்தை போக்குகிற தெய்வம், உங்களுடைய கலக்கத்தை மாற்றுகிற இயேசு நான் உன்னோடு கூட இருக்கும் பொழுது நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் பயப்படுகிறாய்? உன் பயம் இன்றைக்கு மறைந்து போக போகிறது. உன் கலக்கங்கள் உங்களை விட்டு மாற போகிறது. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். இருதயத்துல நித்தம் நித்தம் போராடி கொண்டிருக்கிற அந்த கலக்கங்களை கர்த்தர் இன்றைக்கு மாற்ற விரும்புகிறார். இயேசு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். இந்த வார்த்தை உங்களை உற்சாகப்படுத்த போகிறது, பயத்தை மாற்ற போகிறது, கலக்கங்களை அகற்ற போகிறது. எப்பேற்பட்ட பயமாயிருந்தால், எப்பேற்பட்ட கலக்கமாயிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை உங்களை தொடப்போகிறது. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அழுத்தி கொண்டிருக்கிற கலக்கங்களை, அழுத்தி கொண்டிருக்கிற பயங்களை கர்த்தர் இன்றைக்கு அகற்ற போகிறார். ஒரு விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். நீ பயப்படாதே, நீ கலங்காதே. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் நீ பயப்படாதே கலங்காதே என்று சொன்ன ஆண்டவர், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் கலங்கி போய் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் கலக்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, கலக்கங்களை மாற்றுகிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உடைய பிள்ளைகளை தொட்டு ஆண்டவரே நல்ல கர்த்தாவை ஸ்தோத்திர சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.